திருவண்ணாமலையில் கிரிவலம் முடிந்து பக்தர்கள் சொந்த ஊர்களுக்கு புறப்படுவதால் ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் ஐயப்பனிடம் கேட்கலாம். ஐயப்பன், பக்தர்களுடைய கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? நிகழ்வு முடிந்து வெளியேறுகிறார்கள். போதுமான ரயில்கள், பேருந்துகள் இவையெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஸ்தலமானது திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு மாவட்டம், மாநிலங்களில் இருந்து வருகை தந்து அண்ணாமலையாரை தரிசித்து 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் கிரிவலம் மேற்கொள்வது வழக்கம். இந்த நிலையில் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் நேற்று அதிகாலை முதல் பங்குனி மாத பௌர்ணமி தினமான நேற்று முதல் தற்பொழுது வரை கிரிவலம் மேற்கொண்டு வருகிறார்கள். கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து அண்ணாமலையார் திருக்கோவில், அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலையம்மனையும் தரிசித்து வருகிறார்கள். இந்த நிலையில் அதாவது நேற்று காலை 4:15 மணிக்கு தொடங்கிய அந்த பௌர்ணமியானது இன்று அதிகாலை 6-8 மணி வரை கிரிவலம் வரலாம் என திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று காலை முதலேயே திருவண்ணாமலையில் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்த நிலையில் இரவுக்கு மேல் லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து அந்த 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் இரவு முழுக்க பௌர்ணமி நிலவொளியில் நமசிவாய மந்திரத்தை ஓதியபடி கிரிவலம் மேற்கொண்டனர். அவ்வாறு கிரிவலம் மேற்கொண்ட அவர்கள் தங்கள் ஊர்களுக்கு செல்வதற்காக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு சிறப்பு பேருந்துகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் அந்த பௌர்ணமி முடித்து தங்கள் பகுதிகளுக்கு செல்வதற்காக ரயில்வே நிலையங்களில் பக்தர்கள் குழுமுவது வழக்கமான ஒன்று. இந்த நிலையில் இன்றும் இந்த பௌர்ணமி முடித்து அதிகாலை முதல் திருவண்ணாமலை ரயில்வே நிலையத்தில் காத்திருந்த பக்தர்கள் விழுப்புரத்தில் இருந்து திருவண்ணாமலை வழியாக காட்பாடி வரை செல்லும் பயணிகள் ரயில் வந்தடைந்தவுடன் ரயிலில் இருந்து பொதுமக்கள் இறங்குவதற்கு முன்பாகவே கிரிவலம் முடித்த பக்தர்கள் தங்கள் ஊர்களுக்கு செல்வதற்காகவும் இருக்கைகளை பிடிப்பதற்காகவும் ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டும் முண்டியடித்துக் கொண்டும் செல்லும் அந்த நிலையை நம்மால் காண முடிகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் காத்துக் கொண்டிருக்கும் நிலையில் விழுப்புரத்திலிருந்து வந்த ரயிலை பார்த்தவுடன் பொதுமக்கள், அதாவது ஆன்மீக பக்தர்கள் தங்கள் பகுதிகளுக்கு செல்வதற்காக ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டும் முண்டியடித்துக் கொண்டும் செல்லுதல் சிறிது தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. அதாவது உலக பிரசித்தி பெற்ற இந்த திருவிழாக்களில் ஒன்றாக கருதக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலுக்கு மாதம் சிறப்பு ரயில்களை இயக்க வேண்டும் என்பது இந்த பக்தர்களினுடைய பெரும்பான்மையான பக்தர்களுடைய கோரிக்கையாக உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.